வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் 13. சுவாமியை நினைத்தால் அகிலாவுக்கு வருத்தமாக இருந்தது. அண்ணா எத்தனை அசட்டுத்தனமாக நடந்து கொண்டு விட்டான். தன் கல்யாணத்தை ஒரு சாக்காக வைத்து அப்பாவோடு சமாதானம் செய்து கொள்வான் என்று எதிர்பார்த்ததால் சுவாமியின் செய்கை அவளுக்கு மன கஷ்டத்தையே கொடுத்தது. மகாதேவனுக்கு துள்ளி கூட விருப்பமில்லை. அவன் என் மகனே இல்லைன்னு தீர்மானமான பிறகு எதற்காக அவனுக்கு உன் கல்யாண செய்தியை சொல்ல வேணும்? எனக்கு இஷ்டம் இல்லையாம்மா என்று சொன்னவரை அகிலா தான் விடாமல் நச்சரித்து மனம் மாற வைத்தாள். அண்ணா, என்னப்பா அப்படி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டான்? தான் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் செய்து கொண்டான் என்பதை தவிர வேறு எந்த விதத்தில் தப்பாக நடந்து கொண்டான்? குடித்தானா? கண்டபடி சுற்றினானா? மானம் போகும் திரிசில் நடந்து கொண்டானா? ஒன்றுமில்லையே. அப்பா ப்ளீஸ், என் கல்யாணத்துக்கு அண்ணா வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்பா. பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சு பத்திரிக்கை அனுப்புறதோடு ஒரு லெட்டரும் எழுதுங்கப்பா ப்ளீஸ். அகிலா வென்று விட்டாள். அவள் விருப்பப்படியே பத்திரிகையுடன் அகிலாவுக்கு திருமணம் நிச்சயமாக்கியிருக்கிறது. வீட்டுக்கு மூத்தவனாய் லட்சணமாய் மனைவியுடன் வந்து கல்யாணத்தை நடத்தி என்று மகாதேவன் பெருந்தன்மையுடன் எழுதினார். ஆனால் அதற்கு எந்த தினத்தில் பதில் வந்தது? 3 வருஷங்களாக இல்லாத கரிசனம் இப்போது வந்ததற்கு சந்தோஷம். இந்த திடீர் பாசத்துக்கு காரணம் என்ன என்று எனக்கு புரிகிறது. அகிலா கல்யாணத்துக்கு பணம் வேண்டும், அவ்வளவு தானே. இத்துடன் 5000 ரூபாய்க்கு செக் அனுப்பியிருக்கிறேன். இதை கொண்டு திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்துங்கள். சபிதாவுக்கு இன்னும் 1 வார காலத்தில் பிரசவம் ஆகலாம் என்று டாக்டர் அபிப்பிராயப்படுவதால் அவளை தனியாக விட்டு நான் வர இயலாது. இதை திமிர் எழுத்து என்று கொள்வதா, இல்லை தெரியாதனத்தால் எழுதிய அசட்டு எழுத்து என்று நினைப்பதா? பணத்துக்காக அப்பாவை விட்டு நான் கடிதம் எழுத சொன்னேன். ஐயோ அண்ணா, உன் புத்தி ஏன் இப்படி வக்கரமாகவே போகிறது? மனுஷர்களின் அருமை உனக்கு என்றைக்கு என்ன புரியும்? மகாதேவன் கல்யாண பத்திரிகையில் இன்னார் மகன் என்று மட்டும் குறிப்பிட்டிருந்தாரே தவிரவும் லெட்டரில் சம்பந்திகளின் பணக்கார பூர்வீகத்தை குறித்து ஒன்றுமே எழுதவில்லை. நேரில் பார்க்கும்போது ஸ்ரீதரனை பற்றியும் மற்ற விவரங்களையும் சொல்லலாம் என்று இருந்ததால் அகிலா வாழ்க்கைப்பட போகும் பணக்கார சூழ்நிலையை அறியாத சுவாமி பணத்துக்காகத்தான் தன் தந்தை இப்போது தன்னை சொந்தம் கொண்டாடுகிறார் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டான். லெட்டரை படித்த மகாதேவன், உன் வார்த்தையை கட்டுண்டு எழுதினதற்கு எனக்கு எந்த தினசில் மூக்குழைப்பு கிடைத்திருக்கிறது பார்த்தியாமா என்று தினசில் மகளை ஏறிட்டு பார்த்தார். வாயால் ஒன்றும் சொல்லவில்லை. மறுதபாலிலேயே செக்கையை மகனுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். இனி அப்பாவை பொறுத்தவரை சுவாமி என்ற ஒரு பிள்ளையே இல்லை என்பதை அன்று அகிலா தீர்மானமாக புரிந்து கொண்டாள். பிள்ளையின் குணத்தில் 3/4 பங்கு மூத்த மகளிடம் இருக்கிறது என்பதால என்னவோ யார் என்ன சொல்லியும் கேளாத மகாதேவன் சரியாக கல்யாணத்துக்கு 10 நாட்கள் இருக்கும் சமயத்தில் தான் லலிதாவுக்கு பத்திரிகையை அனுப்பி சுருக்கமாய் 4 வரிகள் எழுதியிருந்தார். அவளுக்கும் ஸ்ரீதரனின் ஊனத்தை பற்றியோ மற்ற விவரங்களையோ லெட்டரில் எழுதவில்லை. 2ம் கெட்டான் பெண். ஒன்று எழுத ஒன்றை புரிந்து கொள்வாள். வரட்டும், நேரில் பேசிக்கொள்ளலாம் என்று இருந்து விட்டார். லலிதாவிடமிருந்து உடனே பதில் வந்துவிட்டது. அகிலாவின் கல்யாண பத்திரிகையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். திடீரென்று நிச்சயம் பண்ணிவிட்டீர்களா? மாப்பிள்ளையார் விவரம் ஒன்றுமே இல்லையே. திருச்சி கிருஷ்ணன் சில்க் ஹவுஸ் என்று சம்பந்தியின் பெயரின் அடியில் போட்டிருக்கிறாரே. சம்பந்தி அங்கு வேலை பார்க்கிறாரா? ஏன் திருச்சியில் கல்யாணத்தை நடத்தப் போகிறீர்கள்? உங்கள் கடிதத்திலிருந்து ஒரு விவரமும் தெரியவில்லை. அங்கலாய்த்து எழுதிவிட்டு கல்யாணத்துக்கு 2 நாட்கள் இருக்கையில் தான் மட்டும் வந்து சேர்ந்தாள். சாதாரண கல்யாணம், ஏனோ தானோ என்று ஒரு இடம் வாய்த்திருக்கும். இதற்கு குடும்பத்தோடு அலைந்து காசை கரியாக்குவானேன்? தீராத அக்காவான தான் மட்டும் வந்தால் போதும் என்று நினைத்து வந்தவளுக்கு அகிலாவின் புக்ககத்தார் பற்றின செய்தி நிரம்ப அதிர்ச்சியை தருவதாக இருந்தது. அகிலாவின் புடவைகளையும் மற்றவர்களுக்கு எடுத்திருக்கும் துணிமணிகளையும் பார்த்து
குதி குதி என குதித்தாள். என் கல்யாணத்துக்கு ஒரு இரட்டை பேட்டு புடவை வாங்க முக்கால் அழுதீர்கள், இப்போது இத்தனை எடுத்திருக்கிறீர்களே என்று அழுது அழிச்சாட்டியம் செய்தது பொறுக்க முடியாமல் சாரதா அவளை தனியாக அழைத்து கிருஷ்ணன் பணம் கொடுத்ததையும் அவருடைய கடையிலேயே அனைவருக்கும் துணிகள் எடுத்து கொடுத்ததையும் சொன்ன பிறகு கூட லலிதாவுக்கு சமாதானம் இல்லை. அவளுக்கு 300 ரூபாயில் பட்டு புடவையும் மாப்பிள்ளைக்கு டபுள் நெட் பேண்ட்டும் குழந்தைக்கு சில்க் ஃப்ராக்கும் எடுத்தும் திருப்தி இல்லாதவளாக சதா முகத்தை 1.5 முகத்துக்கு தூக்கி வைத்து கொண்டிருந்தாள். அகிலாவுக்கு சொந்தமாக போகும் பணக்கார வாழ்வை நினைக்க நினைக்க லலிதாவுக்குள் பொறாமை எழுந்தது வெளிப்படையாக தெரிந்தது. கல்யாணத்துக்காக திருச்சியில் போய் இறங்கினதும் மாளிகை போன்ற வீடும் தோட்டமும் ஆட்களும் காரும் செல்வ செழிப்பும் அவள் கண்ணில் பளிச்சென்று உறுத்த தன் ஆத்தாமியை ஸ்ரீதரனின் ஊனத்தை பற்றி கேவலமாக பேசுவதன் மூலம் குறைத்து கொள்ள லலிதா முற்பட்டாள். ஐய, மாப்பிள்ளையோட ஊனம் எத்தனை பெருசா, எழுந்து 2 அடி நடக்க முடியாதா? அதான் அகிலாவுக்கு புடவையையும் நகையும் கொடுத்து சரி கட்டி மாட்டு பெண்ணாக ஏற்றுக்க முன் வந்திருக்காளா என்று லலிதா உறக்க பேசிய போது சம்பந்திகள் காதில் விழுந்துவிடப் போகிறது என்று மகாதேவனும் சாரதாவும் தவித்து போனார்கள். அகிலா கேட்டாலும் மனசு புண்பட்டு போக மாட்டாளா என்ன? இந்த பெண் ஏன் இப்படி புத்தி கெட்டு போகிறது என்று அவர்கள் பதறியதை புரிந்து கொண்டே வேதமும் தங்கமும் தான் லலிதாவை அதட்டி வாயை மூடிக்கொள்ள செய்தார்கள். ஒரு தாய் வயிற்றில் பிறந்தும் இந்த 2 பெண்களின் குணத்தில்தான் எத்தனை வித்தியாசங்கள்! லலிதாவிடம் இருக்கும் சிவப்பு தோல், அழகு, செதுக்கின முகம் அகிலாவிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குணம், லலிதாவை அலைக்கு இழுத்த மைனஸ் பாயிண்டுகள் எல்லாம் அகிலாவிடம் ப்ளஸ் பாயிண்டுகளாக இருந்தனவே. அவ்விருவரையும் நன்கு அறிந்தவர்களின் அன்பையும் மதிப்பையும் அகிலா தானே தட்டி கொண்டாள். அழகு இருந்து என்ன, வெள்ளை தோல் இருந்து என்ன, குணம் அது அல்லவா முக்கியம்? அகிலா வாயாடி இல்லைத்தான். வழியை சென்று சிரித்து கொண்டு உறக்க பேசி யாரையும் சிநேகிதம் செய்து கொள்ளும் ரகம் இல்லைத்தான். என்றாலும் மனுஷர்களை மனுஷர்களாகவே பாவித்து பழக சின்ன வயதிலிருந்து பழகி கொண்டிருந்ததால் எந்த ஒரு அந்நிய நபருடனும் அவளால் சுலபமாக பழக முடிந்தது. சிரிப்பு, சிடுமூஞ்சித்தனம், கோபம், அழுமூஞ்சித்தனம் இதெல்லாம் அவரவர் வளர்த்து கொள்ளும் குணாதிசயங்களே தவிர அடிப்படையில் எல்லோரும் நல்லவர்கள் நாம் என்பது அகிலாவின் சித்தாந்தம். நல்லவர்கள் தாம் என்பது அகிலாவின் சித்தாந்தம். நம் மனநிலைக்கு ஏற்ப நாம் மற்றவரை எடை போடுவதால் சற்றென்று எவரிடமும் குற்றம் குறை கண்டுபிடிப்பது தப்பு என்பதும் அவள் கருத்து. நேற்று நன்றாக பேசி கொண்டிருந்த பெண் இன்று முகத்தை திருப்பி கொண்டு நடந்தால் என்ன ராகித்தனம் என்று அகிலா எண்ணியதில்லை. மாறாக என்னை பார்த்திருக்க மாட்டாள் என்று நினைப்பாள், அல்லது வேறு ஏதாவது கவலை இருக்கும், அதே நினைப்பில் போயிருப்பாள் என்றே நம்புவாள். இப்படி எவரையும் குதர்க்கமான கோணத்திலிருந்து பார்க்க அவள் மறுத்து வந்ததால் வயசாக ஆக அதுவே அவளின் இயல்பான சுபாவமாக ஆனது. பொதுவாக அகிலா எவர் மீதும் புகார் செய்தும் எவரையும் இகழ்ந்தும் அவள் குடும்பத்தார் கேட்டதில்லை. அகிலா தனக்கு தானே உணர்ந்து வளர்ந்து கொண்டே இன்னொரு உயர்ந்த குணம் மற்றவரிடம் காணும் சிறப்பை உடனடியாக வெளிப்படையாக பாராட்டுவது தான். அக்கா லலிதாவிற்கு அன்று அந்த புடவை எடுப்பாக இருந்தது என்று தோன்றினால் தட்சணமே, அக்கா இந்த புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்க என்பாள். வேதா மாமி செய்த பட்சணம் நன்றாக இருந்ததென்றால் மாமி முறுக்கு ஏ கிளாஸ் என்பாள். வாயில் போட்ட உடனேயே தாய் போட்ட கோலம் அன்று நன்றாக அமைந்துவிட்டால் என்ன தாயே இன்னைக்கு கோலம் இத்தனை ஜோராக இருக்கு, காரணம் என்பாள். வயசான தாய்க்கு முகம் மலர்ந்து போகும். நேற்று நீ கொடுத்த கீரை தளன்னு நல்லா இருந்தது ராணி, நிமிஷத்திலே மசிஞ்சிடுத்து என்பாள் கீரைக்காரியிடம். இப்படி மனசு உணர்ந்ததை வெளிப்படையாய் பாராட்டும் அவள் குணம் லலிதாவுக்கு பிடிக்காது. 2 பேருமாய் தெரிந்தவர் வீட்டுக்கு அல்லது ஏதேனும் விசேஷத்துக்கு போவார்கள். அங்குள்ள உறவுக்காரர்களிடம் சிரித்து 2 வார்த்தை அன்பாய் பேசுவாள் அகிலா. உங்கள் குழந்தைக்கு ஜுரம் தேவையா சித்தி என்பாள். கையிலே நகை சுற்றி வந்திருந்தது நேலே எப்படி இருக்கு மாமி என்பாள். அட இந்த புது வளை உங்கள் கைக்கு அழகாக இருக்கு என்பாள்.
உங்கள் மாதிரி இத்தனை அடர்த்தியாக யாராலும் பூ கட்ட முடியாது என்பாள். இப்படி இதெல்லாம் வெளி பேச்சு அல்ல, உண்மையாய் உணர்வதை அவள் வெளியில் சொல்கிறாள் என்பது புரிய கேட்பவர்கள் மகிழ்ந்து போவார்கள். ஆனால் பக்கத்தில் நிற்கும் லலிதாவுக்கு பற்றி கொண்டு வரும். தனிமை கிடைத்தால் தங்கையின் கையை நறுக்கினு கிள்ளி அடக்க பார்ப்பாள். வீட்டுக்கு வரும்போது சண்டை பிடிப்பாள். அந்த மாமிக்கு நன்னா பீத்திக்க பிடிக்கும். அவளுக்கு நகை சுத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை. 4 பேர் கவனிக்கும்னு விரலை துணியில சுத்திண்டு ஆவுங்கிறா. அவகிட்ட என்ன கேள்வி? அளமு மகாராகிக்காரி, ஏற்கனவே தான் ரொம்ப ரதின்னு மனசுல நினைப்பு. நீ வேற இந்த வலை உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டே, இனிமே கேட்க வேண்டாம். ஆமாம், அந்த திமிர் பிடிச்சவகிட்டே போய் இதை ஏன் சொன்ன? உனக்கு மூளையே இல்லை அகிலா. என்னக்கா நீ? அளவு கை வலை நன்றா இருக்கு பாருன்னு சொன்னது நீ தானே. நாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசுகிறதை அவளிடம் சொல்லணுமா? சொன்னால் என்ன தப்பு? அதை கேட்ட உடனே அழுமு எத்தனை சந்தோஷப்பட்டா. நீ தான் பார்த்தியே. ஆமாம், எனக்கு வேண்டி இருக்கலை. குஞ்சமா பூ கட்டுறது அழகாத்தான் இருக்கு. அதுக்காக அவகிட்டையே அதை சொல்லி அவளுக்கு தலைக்கணத்தை உண்டாக்கணுமா என்ன? மனுஷாக்கிட்ட என்ன பேசுறதுன்னே உனக்கு தெரியலே அகிலா. பாராட்டினா தலைக்கணம் வருமாக்கா? நீ இன்னைக்கு அழகாக இருக்கேன்னு காத்தாலி உன்கிட்டே சொன்னேனே, அது உனக்கு பிடிக்கலையா? நான் உனக்கு அக்கா, வேத்து மனுஷாலும் நானும் ஒன்றா. மனசுலே பாராட்டணும்னு தோணித்துனா அதை வெளியே சொல்கிறதுல என்னக்கா தப்பு? கேட்கிறவர்களுக்கு அது எத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? பாசம் தானே. என்றைக்காவது வேதா மாமி உன் காரியம் யாருக்கு வரும்? கண் கண்டால் கை செய்கிறது அகிலா என்று பாராட்டினால் அது அவளுக்கு எத்தனை இன்பத்தை தந்திருக்கிறது. மற்றவர்களுக்கும் அப்படித்தானே இருக்கும். பிறர் சொல்லாமலேயே அவர்களின் கை வேலைகளை வலிய வாங்கி செய்யும். அகிலாவின் மற்றொரு குணமும் லலிதாவுக்கு பிடிக்காத விஷயம். அம்மா, லலிதா என்று இல்லை, வேதா மாமி, தங்கம், மற்ற யாராக இருந்தாலும் சரி, புடவை அழுத்து போட்டிருந்தால் அதை அவர்கள் சொல்லாமலேயே நெருவசாய் மடித்து வைப்பாள். தூய்க்க வேண்டிய அவசியம் இருந்தால் அதையும் செய்ததுண்டு. வேதா மாமி வீட்டில் புஸ்தகம் சாமான்கள் இறைந்து கிடந்தால் அவற்றை ஒழித்து வைப்பாள். உறவினர் வீடுகளுக்கு ஏதாவது விசேஷத்துக்கு போக நேர்ந்தால் ஒருத்தரும் கூப்பிடாமலேயே உணவு பரிமாறுவாள், எச்சில் எடுப்பாள், மற்ற வேலைகளில் உதவுவாள். நம் ஆத்திலே வேலைகளை பண்ணட்டும், நான் வேண்டாங்களை. ஆனால் வேதா மாமி தங்கம் புடவைகளை மடிக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அவ்வாத்த அலமாரிகளை துடைத்து சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலைமா. வேலைக்காரி மாதிரி தன்னை தாழ்த்திக்கிறாள் இந்த அகிலா என்று சின்ன வயசில் அம்மாவிடம் லலிதா குறைப்பட்டு கொண்டு அகிலா கேட்டிருக்கிறாள். மனுஷாளுக்கு உதவியாக இருக்கிறது தப்பில்லை லலிதா, நீ அப்படித்தான் இருக்கணும் என்று அம்மா புத்தி சொன்னால், அந்த மாதிரி வெட்கமானம் இல்லாமல் ஒருத்தருக்கு காசு வாங்காத வேலைக்காரியா உழைக்க என்னால் ஆகாதம்மா. அதுக்கு உன் சின்ன பெண் தான் சரி என்று லலிதா தூக்கி எறிஞ்சு பேசின நாட்கள் உண்டு. பிறரின் குணாதிசயங்களை அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் பக்குவமாய் நடந்து கொள்வதிலும் அகிலாவுக்கு ஆசை அதிகம். அதற்காக மனுஷருக்கு மனுஷர் தன் குணத்தை மாற்றிக்கொள்கிறாள் என்று அர்த்தமில்லை. பிறரின் திருப்திக்காக தன் சொந்த விருப்புகளை பாராட்டாமல் இருக்கிறாள் என்று தான் அர்த்தம். தன் அடிப்படை குறிக்கோளை விட்டு கொடுக்காமல் அதே சமயம் பிறரின் சுக்க துக்கங்களில் இவளால் இயல்பாய் பங்கெடுக்க முடிகிறதே, அதுதான் அகிலாவின் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இத்தனை ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இல்லாவிட்டால் கல்யாணமான சில நாட்களிலேயே தன் புக்ககித்த மனுஷர்கள் அத்தனை பேரையும் அவளால் கவர்ந்திருக்க இயலுமா? முடியாது. அகிலா என்ன கண்ணை பறிக்கும் அழகியா? ஒவ்வொருத்தரும் அவளின் அபூர்வமான அழகை பார்த்து மயங்குவதற்கு அகிலா என்ன அவர்களை மாதிரி பணத்தில் புரண்டு எழுந்தவளா? பெரியவர்களிலிருந்து சின்ன வாண்டு வரை அவளின் நகையையும் புடவையையும் கொண்டு வந்த சீர் சின்னத்திகளை பார்த்து பிரமிப்பதற்கு அகிலா என்ன படித்து பட்டங்கள் பல பெற்று உயர்ந்ததொரு வேலை பார்ப்பவளா? ஆட்கள் முதல் கொண்டு அவளை மதித்து மரியாதை செய்ய ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லாத அகிலாவுக்கு புது சூழ்நிலையில் உள்ள அத்தனை பேரின் மதிப்பையும் அன்பையும் பெற்று தந்தது அவளின் குணமே தவிர வேறு என்ன? மாமனார் கிருஷ்ணனிடமோ இல்லை மைத்துனன் ஹரியிடமோ எந்த தினசில் பழக வேண்டும் என்று கனம் கூட
அகிலா யோசிக்கவில்லை. அவளை அவளாகவே ஏற்றுக்கொள்வார்கள் என்ற தைரியம் பார்த்தவுடனே தோன்றிவிட்டது. வித்யா சின்ன பெண், வளரும் மனசு. நிச்சயதார்த்தத்திற்காக போய் இறங்கினவுடன் அகிலாவுடன் பட்டும் படாமலும் இருந்தாலும் ஒரே நாளில் அவர்களும் அகிலாவும் நெருங்கிவிட்டனர். ரோஜா நிறத்தில் பாவாடை சட்டை தாவணியோடு தலை நிறைய ரோஜா மலர்களை வைத்து கொண்டு நின்ற வித்யாவை முதலில் கண்டதும் அகிலாவின் மனசில் இது என்ன பூ மாதிரியான அழகு என்று வியப்பு தோன்றியது உண்மை. மறுநாள் தோட்டம், மேடு, காட்டு வித்யாவுடன் சென்றபோது உன் தலைப்பூ ஒரு பக்கமாய் இருக்கு வித்யா என்று வலிய சொல்லி அதை நேர்படுத்தினாள். பிறகு உன்னை நேற்று பார்த்தபோது ஒரு பெரிய ரோஜா பூத்தான் உயிரோடு வந்துடுத்தோன்னு நினைச்சேன். நீ அப்படி இருந்த என்று நிஜமான சந்தோஷத்துடன் பாராட்டின கணத்தில் வித்யா அவளை மனசால் நெருங்கிவிட்டாள். மூத்த மச்சினர் ராஜாவை பற்றி அகிலா ரொம்ப நினைக்கவே இல்லை. பார்த்தால் ஒரு தலையசைப்பு, சின்ன சிரிப்பு, அவ்வளவுதான். கல்யாணம் முடிந்த பின் ஸ்ரீதரனை ஒவ்வொருவராக எழுந்து வந்து பாராட்டின போது ராஜாவும் வந்தான். இருக அணைத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா என்றவன் இவளிடம் திரும்பி கங்க்ராட்ஸ் பண்ணி என்று வார்த்தை தான் இவளிடம் அவன் பேசின பேச்சு. மாமியாரையும் கணவரையும் நினைக்கையில் அகிலாவுக்கு மனசில் தயக்கமும் பயமும் விழுந்தன. தெரியாதனமாய் தான் எதையாவது பேசப்போய் செய்யப்போய் அதை மாமியார் தவறாக எடுத்துக்கொள்வாரோ என்ற தவிப்பு. மாமியாரை பற்றி மாமனார் ஏதென்றும் சொல்லியிருக்காவிட்டால் இந்த தயக்கம் இருந்திருக்காதோ என்னவோ. ஆனால் ஜானகி உறுதிசானவள் என்று அவர் மெனக்கிட்டு குறிப்பிட்டிருந்ததால் கவனத்துடன் நடந்து கொள்வது தன் கடமை என்றே அகிலா நம்பினாள். அதனால் கல்யாணமான அன்றிலிருந்தே மாமியாரின் முகக்குறிப்பை கவனித்து செயல்பட்டாள். வீட்டில் கீழே இருந்த 3 படுக்கை அறைகளில் ஒரு பக்கமாயிருந்த பெரிய படுக்கை அறை, பாத்ரூம், பால்கனி, இன்னும் ஒரு புஸ்தகங்கள் நிறைந்த அறை, இத்தனையும் ஸ்ரீதரனுக்கு சொந்தமாய் இருந்தன. மற்ற 2இல் ஒன்றை கிருஷ்ணன் ஜானகியும் மற்றதை வித்யாவும் உபயோகப்படுத்தினர். மாடியில் இன்னும் 4 படுக்கை அறைகள். அதில் லீவில் வரும் ஹரி, ராஜா மற்ற விருந்தினர்கள் புழங்கினர். இரவில் வித்யாவுடன் படுத்தாலும் காலையில் மாமியார் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு அகிலாவும் பின்னோடு எழுந்தாள். கொட்டில் பசுக்களை கறந்து பால்காரன் எடுத்து வந்த பால் பாத்திரங்களை தான் வாங்கி போய் சமையல் கட்டில் வைத்தாள். பாலை நான் காய்ச்சுகிறேன், நீங்கள் வேறு வேலை இருந்தால் பாருங்கோ என்று சமையல்கார அம்மனியிடம் சொன்னாள். காய்கறி நறுக்கி தரட்டுமா என்றாள். குளித்து மாமியாருக்கு பூஜை புனஸ்காரங்களில் சொல்லாமலே உதவினாள். பூஜை அறையில் காய்ந்த பூக்களை எடுத்து தரையை துடைத்து கோலம் போட அம்மனி வந்தபோது நான் செய்கிறேனே என்று அவற்றை தன் வேலையாக்கி கொண்டாள். பூ நிறைய இருக்கே, மாலையா கட்டட்டுமா என்று மாமியாரிடம் கேட்டுவிட்டு செய்து கொடுத்தாள். வேறு ஏதாவது வேலை இருக்கா என்று நொடிக்கிறதளவை கேட்டாள். தலையை வாரிவிடுமா என்று வித்யா சீப்பும் கையுமாய் வந்தபோது நான் பின்னினால் உனக்கு பிடிக்குமா வித்யா என்று கேட்டு சீப்பை கையில் வாங்கினாள். ஆக 2 நாட்களுக்குள் சுவாதீனமாய் மாமியாரை அம்மா என்று அழைக்கவும், வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்யவும், குடும்பத்தார் ஆட்களின் மதிப்பை பெறவும் அகிலா பழகிவிட்டாள். கணவனின் எதிரில் எதுவும் வாயை திறந்து சொல்ல தயங்கும் ஜானகி தனிமையில் சின்ன விஷயங்களில் தன் அதிருப்தியை தன்னிடம் காட்டுவதை அகிலா பொருட்படுத்தவில்லை. ஃப்ரிட்ஜை பார்த்து திற, கதவை அடித்து மூடாதே, ஐஸ் தண்ணி குடிச்சு உனக்கு பழக்கம் உண்டோ என்றும், மேஜையில் சாப்பிட தெரியுமா என்றும் இன்னும் சில்லறையாய் பேசின பேச்சுக்களை சத்தியமாய் அகிலா தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. அம்மா கேட்பதில் என்ன தப்பு, எனக்கு இதெல்லாம் அனுபவம் இல்லை தானே என்று நினைத்தாலே தவிரவும் மனசால் 2ஆம் முறையாக மாமியார் சொன்னவற்றை குதக்கமாக எண்ணவில்லை. காலை 6 மணிக்கு முத்தையன் உள்ளே வந்து ஸ்ரீதரனுக்கு காப்பி வாங்கி போவான். பின் பால்கனி கதவு வழியாய் சக்கர நாட்காலிலேயே ஸ்ரீதரன் தோட்டத்துக்கு போய் சிறிது நேரம் சுற்றிவிட்டு வருவான். வந்ததும் குளியல், டிஃபன், பிற்பகல் சாப்பாடு வரை ஸ்ரீதரன் என்ன செய்வான் என்று அகிலாவுக்கு தெரியாது. கதவு சாத்தியிருக்கும். தன் அறை, அதை விட்டால் தோட்டம் என்று அவன் இருப்பதையும், வீட்டின் எந்த அறைக்கும் அவன் வராததையும், மற்ற எவரும் அப்பாவை தவிர அனாவசியமாய் பேசாததையும் அகிலா தெரிந்து கொண்டாள். இந்த 4 நாட்களுக்குள் தூரத்திலிருந்தே கணவனை நிறைய கவனித்தாள் அகிலா. நடுவில் ஓரிரு முறை ஸ்ரீதரனின் குரல் உயர்ந்து அவன் முத்தையனிடம்
கோபமாய் கத்துவதையும் அவள் கேட்டாள். கோபமா? யார் மேல்? எதற்காக? ஸ்ரீதரனுக்கு கோபம் வந்தால் சாதாரணமாய் அந்த அறைக்குள் போகும் மாமனார் கூட கூடத்திலேயே தங்கி விடுவதையும் அகிலா பார்த்தாள். இவர் என்றால் நீங்கள் எல்லோரும் ஏன் இப்படி பயப்படுறா? அத்தனை கோபக்காரரா? சிடுமுஞ்சித்தனம் கொண்டவரா? தோட்டம் அழிய மரத்தடியில் நாட்காலியில் அமர்ந்த வண்ணம் புத்தகம் படிக்கும் கணவனை பல முறை ஜன்னல் வழியாக பார்த்து ரசித்த அகிலாவினுள் மேற்கொண்டு 2 நாட்கள் ஆவதற்குள் கணவனோடு நெருங்கி பழக வேண்டும் என்ற ஆசை மலரத் தொடங்கியது. பேசினால் பதில் சொல்வாரோ? என்ன பேசணும்? நான் சாப்பாடு பரிமாறினால் சாப்பிடுவாரோ? சாதா புஸ்தகம் படிக்கிறாரே, என்னென்ன புஸ்தகங்கள்? பாட்டு ரொம்ப பிடிக்குமோ? தோட்டத்தில் அவர் உலாவ போகும்போது நானும் கூட போனால் எப்படி இருக்கும்? எதுக்காக அவரை பார்த்து நான் பயப்படணும்? முகத்தை பார்த்தால் என் கண்ணுக்கு சின்ன குழந்தை மாதிரி தெரியறது. அந்த மனுஷரா கோபக்காரர்? நம்ப முடியலையே. கணவனை உள்ளத்தால் நெருங்க வேண்டும் என்று அகிலாவினில் உண்டான விருப்பத்தை கிருஷ்ணன் எப்படித்தான் புரிந்து கொண்டாரோ தெரியாது. மனைவியிடம் இதை பற்றி விரிவாக பேசியதன் விளைவாக அன்று தூங்கி எழுந்து முகமலுவி சமையல் கட்டுக்கு தன் பின்னாலேயே வரும் அகிலாவிடம், நீ காஃபி குடிச்சிட்டு உங்கள் மாமனாருக்கும் ஸ்ரீதரனுக்கும் எடுத்துட்டு போய் என்றாள் ஜானகி. நானா? காஃபியா? அவருக்கா? இது என்ன புது பழக்கம்? சொன்னபடி காஃபி டம்ளர்களை எடுத்துக்கொண்டு மாமனார் இருந்த ஹாலுக்கு போன அகிலாவினுள் சின்னதாய் படப்படப்பு. அவள் நீட்டிய ஒரு டம்ளர் டபராவை வாங்கிய கிருஷ்ணன் அன்றைய பேப்பரை அவளிடம் தந்து அவள் தயங்குவதைக் கண்டு, பயப்படாமல் போமா, அவன் என்ன அந்நியனா என்று தைரியம் தந்து பேசினார். முன்கூட்டியே முத்தையனிடம் சொல்லியிருப்பார் போலிருக்கிறது. அவன் இவளை கண்டதும் கதவை சாத்தி கொண்டு வெளியே போய்விட்டான். படுக்கையில் ஒரு கழித்து படுத்திருந்தான் ஸ்ரீதரன். முதல் முறையாக போர்வையால் மூடாத தன் கணவனின் கால்களை பார்த்தாள் அகிலா. ஒரு கால் சுமாரான வளர்ச்சியுடன் இருந்தது. இன்னொன்று ராமு கால் மாதிரி, ஒரு 10 வயசு பையன் மாதிரி குச்சியாய் சிரித்து கிடந்தது. இவர் சற்றென்று திரும்ப நேர்ந்து, நான் இவர் ஊனத்தையே விரிச்சு பார்க்கிறதை பார்த்தா மனசு வருத்தப்படுவாரோ? அகிலா கண்களை காலில் இருந்து அகற்றினாள். கருகருவென்ற முடி தலை கொள்ளாமல் இருந்தது. தூங்குறாரா? என்ன சொல்லி கூப்பிடணும்? பேப்பரை முக்காலி மேல் வைத்துவிட்டு அகிலா மெல்ல கட்டிலை சுற்றி கொண்டு ஸ்ரீதரனின் முகத்துக்கு எதிரில் போய் நின்றாள். எத்தனை அழகான முகம், எத்தனை கம்பீரம்! கணவனின் சிற்பம் போன்ற முகம் அவளுக்கு பரவசத்தை கொடுத்தது. பார்த்து கொண்டே நிற்கையில் ஸ்ரீதரன் கண் விழித்தான். கண் முன் அகிலா நிற்பதை நம்ப முடியாமல் 2 தரம் இமைகளை கொட்டி பார்த்தவனுக்கு தன் கால்களை மூடப்படாமல் இருப்பது ஞாபகத்துக்கு வர தடக்கனை எழுந்து ஒரு கையால் விலகிய போர்வையை இழுத்துவிட்டு கொண்டான். அவனின் பதற்றத்தை கவனித்ததாகவே அகிலா காண்பித்து கொள்ளவில்லை. நானும் கலந்த புன்னகை மட்டும் எழ, காப்பி கொண்டு வந்திருக்கேன் என்றாள். முத்தையன் எங்கே? அகிலா பதில் சொல்லவில்லை. காஃபியை ஆற்றி கணவனிடம் நீட்டினாள். சூடு சரியா இருக்கா? இந்த முத்தையன் எங்கே போயிட்டான்? முத்தையன் வெளியே இருக்கான். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஸ்ரீதரன் பதில் சொல்லவில்லை. காஃபி டம்ளரை அவன் நீட்டவும் அகிலா வாங்கி கொண்டு அந்த பக்கமாய் வைத்திருந்த பேப்பரை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? மெல்ல முணுமுணுத்த ஸ்ரீதரன் மீண்டும் படுக்கையில் சாய்ந்த வேகத்தில் போர்வை சற்றே விலகியது. சூமின காலை அகிலா பார்த்து விடுவாள் என்ற பதைப்பு அவன் முகத்தில் தோன்றியது. அகிலாவுக்கு வேதனை தர ஒரு நிதானத்துடன் குழிந்து போர்வையை நன்றாக இழுத்து அவன் கால்களை மறைத்து படுக்கையின் அடிப்பக்கத்தில் சொருகினாள். பின் தலையை நிமிர்த்தி, ஏன் இப்படி மனசை அலட்டிக் கொள்கிறீர்கள்? நான் யார்? உங்கள் மனைவி இல்லையா என்பது போல பார்த்து இதம் தரும் தினசில் புன்னகைத்தாள். அந்த பார்வையும் சிரிப்பும் ஸ்ரீதரனின் மனசுக்கு உகந்ததாக இருக்கவே அவனும் பதிலுக்கு சின்னதாய் உதடுகள் விரிய சிரித்தான்.